வணக்கம். கிராம கோவில் தெய்வங்கள் என்கின்ற இந்த யூடியூப் சேனலுக்காக உங்களை அனைவரையும் வரவேற்க நமஸ்காரத்துடன், எங்களுடைய இந்த யூடியூப் சேனலுடைய முக்கிய பொறுப்புகள் என்னவென்றால், ஆதிகாலத்தினுடைய இந்த தலைமுறைகள் அழிந்து விடுமோ என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த யூடியூப் சேனலை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இதில் இன்னும் வரக்கூடிய சில குருமார்களை வைத்தும் இதை நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். இந்த யூடியூப் சேனல் எதற்காக என்றால், சிவன் கோவில் என்ன செய்வது, காளியம்மனுக்கு என்ன செய்வது, மாரியம்மனுக்கு என்ன செய்வது, மற்ற இதர இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் என்ன சிறப்பான ஒரு பூஜை செய்யப்படும். இந்த யூடியூப் சேனல் வாயிலாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு பூஜைகளுக்கும் இந்த ஓலைச்சுவடியிலே இருக்கின்ற இந்த பரிகாரங்களும் சில சமாச்சாரங்களும் நாங்கள் இதில் காட்ட உள்ளோம். இந்த ஓலைச்சுவடியில் சிவனுக்கு என்ன செய்வது, காளிக்கு என்ன செய்வது, மாகாளிக்கு என்ன செய்வது, பத்திரகாளிக்கு என்ன செய்வது என்கின்ற அனைத்து குறிப்புகளையும் வைத்து, பூஜைகளுடைய முறைகளையும் வைத்து, அந்த கோவிலுடைய தல வரலாறுகளையும் வைத்து இதை நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். இந்த ஏற்பாடுக்கு அனைத்து நபர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அனைத்து அன்பர்களையும் பக்த கோடிகளையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த யூடியூப் சேனல் எதற்காக ஆரம்பித்துள்ளது என்றால், இங்கே வருகின்ற ஒவ்வொரு கிராம பகுதிகளிலுமே ஒவ்வொரு கிராம தெய்வங்கள் உள்ளது. காளியம்மன், மாரியம்மன், பேச்சியம்மன், இடைச்சியம்மன், தங்கம்மன், மகாகாளி, ஸ்ரீகாளி, பத்ரகாளி என்ற எக்கச்சக்கமான இந்த பேர்களிலே கிராமங்களிலே இந்த கோவில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கோவிலினுடைய தலைமுறை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, இந்த கோவிலினுடைய தல வரலாறுகள் மாறிக்கொண்டிருக்கிறது, இந்த கோவில் எப்படி சிறப்பு பூஜைகள் மாறிக்கொண்டிருக்கிறது, இதையெல்லாம் இணைத்து இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்து பயன்படுத்துவதற்காக தான் இதை நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்துள்ளோம். இந்த யூடியூப் சேனல் நீங்கள் அனைவரும் பார்த்து பகிர்ந்து கொள்ள வேண்டுகிறோம். ஆக இந்த திருவிழா கொண்டாடுகிறோம். ஊரிலே திருவிழா எதற்காக கொண்டாடுகிறோம் என்றால், 15 நாள் சாட்டு வச்சுருக்கோம். 5 நாள் பெண்கள் டெய்லி கோவிலை சுற்றி மஞ்சள் நீர் ஊற்றுவார்கள். அங்கே முளைப்பாரிக்காக கொண்டு வந்து செலுத்துவார்கள். இந்த மஞ்சள் நீர் எதற்கு ஊற்றுவார்கள் என்றால், மஞ்சள் நீர் கோவிலை சுற்றி தண்ணி ஊற்றி அங்கே இருக்கும் வேலுக்கும் கம்பத்துக்கும் ஊற்றுகிறார்கள். ஆனால் அது கடைசி நாள் கிராமத்துக்குள்ளே வந்து விடுகிறது. வீதி வீதியாக இந்த மஞ்சள் நீர் ஊற்றுகிறார். ஏனென்றால் வருடக்கணக்கிலே நமக்கு கிடைக்கின்ற இந்த நோய் நொடிகள் எல்லாம் தீர்வதற்காக இந்த மஞ்சள் நீரை ஊற்றும். இது ஒரு சப்ஜெக்டை தான் அன்னைக்கே வச்சுருந்துருக்காங்க. இந்த மஞ்சள் நீர் எதுக்காக ஊற்றுறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமையே இருக்குது. இந்த மஞ்சள் நீர் வீதி வீதியாக குடங்குடமாக அந்த மஞ்சள் நீர் ஊற்றுறது, மனிதன் மேலே ஊற்றி கொள்வதும் இது ஒரு வாடிக்கையாக பரம்பரையாக இருந்து வருகிறது. இது நோய் நொடிகளை தீர்க்கும். இதற்காகவே ஆண்டுதோறும் ஒவ்வொரு கிராமங்களிலுமே இந்த விழாவை வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவரவர்களுக்கு தகுந்த கோரிக்கைகளை வைத்து கிடாய் வெட்டுவது, காணிக்கைகள் செலுத்துவது, பூவோடி எடுப்பது, முளைப்பாரி எடுப்பது, மாவிளக்கு எடுப்பது என்று ஒவ்வொரு தலைமுறையாக இது நாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது காலப்போக்கில் மாறிவிடுமோ என்கின்ற ஒரு ஐயத்தால் தான் நாம் இந்த வீடியோவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில குருமார்கள் என்னை போலும் மக்களைப் போலும் வந்து உங்களுக்கு அறிவுரை கூறுவார்கள். இது இந்த சேனலிலே நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். வணக்கம்.